உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் காவேரிக்கு வந்துட்டு 2 வாரம் முன்னாடி அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. அந்த குழந்தை தான் வீட்டுக்கு முதல் வாரிசு. ஸோ வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது, மாதக்கணக்கும் கூட வரும் அப்படின்னு பார்த்தாலும், ஆனால் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கும்போது கங்காவுக்கு தான் முதல்ல அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இது 2 பேருக்கும் ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேச்சு நடத்தும் போது என்னால் அது முடியாது, எனக்கு அவள் கூட சேர்ந்து ஒன்றா பண்ணிக்க வேண்டாம், எனக்கு தனியாக பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைனா எனக்கு வளகாப்பே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா கொதிச்சு எழுந்துடுறாங்க. ஸோ இதுக்கான பின்னணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் உட்காந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய அந்த நாளும் வந்துருச்சு. ஸோ காவேரிக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ போகும்போதே என்ன ஆகுதுன்னா, சாரதா நானும் வரேன் தம்பி, நானும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஸ்கேனில் பார்த்ததும் முதல்ல தன்னோட பேர குழந்தைய, அது முதல் பேர குழந்தைய பார்க்குறாங்க. ஏற்கனவே கங்காவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணப்போயுமே சாரதா அங்கே போகலை. ஸோ அதையும் பார்க்கல அப்படிங்கிறனால அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படிங்கிறனால அவங்க போக முடியலை. குமரனும் கங்காவும் மட்டும் போயிட்டு வீட்டில் ரிப்போர்ட்டு தான் காட்டினாங்க. இருந்தாலும் அவங்க லைவாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதனால் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போதுமே ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போதுமே விஜய் கேட்டிருப்பாரு, ஒன்றுமே தெரியலிங்களே, இதில் என்ன புரிஞ்சுக்கிறது, கை காலெல்லாம் எப்போ வரும், தலையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு கேட்பாரு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் அங்கே ஒரு கேஷோ நைட் சைஸில் தெரியுதில்ல, அதுதான் உங்கள் குழந்தை பாருங்கள், துருன்னு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே அதில் தெரியும், குட்டி அதோட வளர்ச்சி அப்படியே அது நாளாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேனில் பார்க்கும்போதுமே விஜய் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு வெளில வந்துடுறாங்க. ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சாரதா சந்தோஷத்தில் ரொம்பவும் அந்த பார்த்த ஒரு இதை அப்படியே வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க முகம் ஒரு மாதிரி இருக்கதை காவேரி நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா நேரங்காலம் தெரியாமல் இப்படி சொல்லிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீலும் பண்ணுறாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட அவங்க சொல்லிட்டுருக்காங்க, இப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு குழந்தை, நல்லா பார்த்தேன் நான், அந்த காலத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியுமா, குழந்தை பிறந்து தான் நம்ம பார்ப்போமே, இப்போ எல்லாத்தையும் தான் காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமுமே கங்கா அந்த எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து விஜய் வந்ததில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா குமரன் வந்தார் இல்லையா, குமரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது குமரனும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து விஜயும் குமரன் 2 பேருமே சேர்ந்து இது குட்டியாக கை தெரியுது, கால் தெரியுது, அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த இதை அப்படி பார்த்து என்னதான் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னாலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்து ரொம்பவும் பூரிச்சு சந்தோஷமாக சிரித்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதையும் பார்க்கும்போது கங்காவுக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஏன் இப்படி இருக்காரு, அவங்க குழந்தையோட போய் இப்படி பார்த்துட்டு இருக்காரு, அதுவும் விஜய் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு விஜய் ரொம்ப பெருமையாக தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 2 வாரம் கழிச்சு எனக்கே ஸ்கேன் பண்ணும்போது தெரியதான் போகுது, அதில் பார்த்துக்க வேண்டியதானே, இவர் என்னதான் பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையும் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்ததான் என்ன ஆகுதுன்னா, தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வராங்க. ஸோ வந்துட்டு விஜயும் வீட்டில் இருக்கார், கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா பேசிவிட்டு அவங்க வரும்போதே கையில் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன தாத்தா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இருப்பா பாட்டி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன தான் நீ தான் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட, இங்கேயே இருக்குது அப்படிங்கிறனாலும் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு தானே தம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்திருக்கதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு புரிஞ்சிருது, இவங்க வளகாப்பு விஷயமாக தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காவேரிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ சொல்கிறாங்க, தம்பி அவங்க வளகாப்புக்காக பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, இதுக்கு தான் வீட்டில் பெரியவங்க இருக்கணுங்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்கிறாரு. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கும்போது, சும்மா இருடா விஜய், நீ எங்கள் பேச்சு எங்கே கேட்குற, சரி நீ சொன்ன விஷயம்லாம் ஓகே அப்படிங்கிறனால தான் நான் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டேன், திரும்ப இதுக்கெலாம் நீ ஏதாவது தடை சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு. பாட்டி நான் இப்போ எதுவுமே சொல்லலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், காவேரிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, வளகாப்பு எப்போ பண்ணலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்காந்து பேசிவிட்டு சாரதா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் பேசிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது இந்த டைமில் கங்கா குமரன் கூட கடைக்கு வெளியே போயிருந்திருப்பாங்க. ஸோ கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. வந்துட்டு பார்க்கும்போது எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் வீட்டிலேருந்து தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு காவேரிக்கு வளகாப்பு பண்ணுற விஷயமா பேசிவிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சாரதா சொல்கிறாங்க, ஆமாம் கங்காவுக்கும் பண்ணணும்ல, காவேரிக்கு அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அவங்க பண்ணிடுறாங்க, இப்போ நம்ம கங்காவுக்கும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆமாம் பண்ணணுன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதாண்டி யோசிக்கிறேன், இவன் காவேரிக்கு சொல்லியிருக்க தேதியுமே நல்ல முகூர்த்த நாளாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, அதனால அப்படிங்கிறாங்க. என்னடி நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன்டி இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி
சொல்லு, நீ என்னதான் சொல்கிற சொல்லு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த இவ இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது இப்போ பாட்டி திட்டுறாங்க. ஏண்டி கங்கா, என்னடி உனக்கு பேச தெரியுமா தெரியாதா, எதுக்கு நீ இப்படி வெடுக்கு வெடுக்குன்னே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, இல்லைக்கா இந்த மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காங்க, அந்த நாளும் ரொம்ப நல்லா இருக்காங்க்கா, அதை தான் அம்மா சொல்லுது உன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, சரி 2 பேருக்கும் சேர்த்து ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எதுக்கு 2 பேருக்கும் ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க தான் அந்த ஆன் ஸ்பாட் சமாளித்து பேசுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாக்கா ஜாலியாக இருக்கும்க்கா, நம்ம 2 பேருக்கும் ஒன்றா பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்றாங்க. இப்போ உடனே சாரதாவுக்குமே ஷாக் ஆகுது. ஏன்டி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எப்போ பாரு அவளுக்கே எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க, எனக்குன்னு என்ன நீங்கள் தனியாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு தானடி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னு. என்ன செஞ்சீங்க அப்படின்னு. காவேரிக்கு எதுவுமே செய்யலையடி, அவளுக்கு எல்லாமே தானாக நடந்தது, எல்லாமே விஜய் வீட்டில் தானடி பண்ணாங்க, அவளுக்கு நாங்கள் என்ன எதுவுமே பண்ணலையடி, இப்போ வரைக்குமே விஜய் வீட்டில் தானடி எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுதான் அங்கே பிரச்சனையே. விஜய் வீட்டில் எல்லாமே அவங்க பணக்காரங்கிறனால அவங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க, குமரன் மாமா வீட்டிலேருந்து எதுவுமே வந்து பண்ணலை அப்படிங்கிறனால அவங்க பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணாமல் விட்டுருவீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேணாங்கங்கா, நீ பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குடி, நீ ரொம்ப என்னை பேசி ரொம்ப சங்கடப்படுத்துறடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு மாசமாக இருக்க பொண்ணுக்கு வந்துட்டு ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா அதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு வீட்லேயும் செய்வாங்க. நீ வந்து எனக்கு என்ன ஆசைன்னு கூட நீ கேட்க மாட்டேங்கிற. இதையும் தாண்டி நானாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து வளகாப்புன்னு நீ பண்ணுற அப்படின்னா எனக்குன்னு ரொம்ப பிரம்மாண்டமாக கிராண்டாக எனக்கு மட்டும் தனியாக நீ ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணுறதுன்னு தான் பண்ணு, இல்லைனா எனக்கு நீ பண்ணவே தேவையில்லை, எனக்கு வளகாப்பு ஃபங்க்ஷனே வேணாம். அப்படி தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்லாம் அவசியம் இல்லை, வளகாப்பு பண்ணலைனாலும் என் குழந்தை என்னால் நல்லா பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சடக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாரதாக்கு ரொம்பவும் அழுக வர மாதிரி ஆயிடுது. ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க காவேரியை பார்க்குறாங்க. காவேரிக்கு ரொம்பவும் முகம் ஒரு மாதிரி வாட்டமாக போயிடுது. எதுக்கு இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தானே இவ இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அதுக்கு முன்னாடி நான் விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டவ. ஆனால் இப்போ வந்துட்டு விஜய் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே இவ இந்த மாதிரியான மாற்றம்லாம் காட்டுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஏன்க்கா அப்படி பேசுகிற, நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து பண்ணால் ஜாலியாக தானேக்கா இருக்கும், நல்லா இருக்கும்லக்கா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு காவேரி, எனக்குன்னு மனசு இருக்குது, எனக்குன்னு ஆசை இருக்குது, அதை கூட நான் சொல்லக்கூடாதா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஸோ இப்போ விஜய் எல்லாருமே வந்ததுக்கப்புறமா இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஃபஸ்ட்டு கங்காவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவும் பெருந்தன்மையாக, அவர் வந்து எதையுமே பெருசுப்படுத்திக்கக்கூடிய ஆளே இல்லை, அதனால ரொம்ப கேஷுவலாக ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி அது வந்துட்டு அப்படின்னு இழுக்கிறாங்க சாரதா. என்னாச்சத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை பாப்பா ஃபஸ்ட்டு கங்காவுக்கு தான் வந்துட்டு நம்ம இது பண்ணோம், அதனால் கங்காவுக்கு முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தாத்தா பாட்டி சொன்ன தேதியில் காவேரிக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பெரியவங்க நீங்கள் பார்த்து செய்கிறது, நோ இஷ்யூஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்களே பண்ணுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி இப்போவும் பெருந்தன்மையாக சொல்லிட்டு போயிடுறாரு. இதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் அவங்களுக்கு தெரியுது. இப்படியாப்பட்ட பையனுக்காக இவ வந்து போட்டி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா, சொந்த தங்கச்சியவே இப்படி இது பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஸோ இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை வந்துட்டு எங்கே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீடு இப்போ கைக்கு வந்துருச்சு. இப்போ முத மாப்பிள்ளையாக வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார விஜயை வந்து இவங்க கூட்டிகிட்டு போகவே இல்லை, அதனால வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பிளான் இருக்குது. அதனால் சரி கொடைக்கானல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த தேதியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமுமே ஃபஸ்ட்டு விஜய் உள்ளே போகிறாரு. தம்பி இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நிற்க வச்சுட்டு வெளியிலேருந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்க்கும்போது கங்காவுக்கு இன்னமும் அதிகமாக கோவம் வருது. இப்போ உள்ளே வந்துட்டு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி என்னதான் வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு மொத வரீங்க, மாப்பிள்ளன்றதுல இப்போ தானே நீங்கள் நம்ம வீட்டுக்குன்னு உள்ளே வரீங்க தம்பி, அப்போ நம்ம உங்களை எப்படி கூப்பிடணுமோ அப்படி தானே கூப்பிடணும் அப்படிங்கும்போது, அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னடி சாரதா, நீ செய்கிறியா இல்லையான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அத்தை செய்யாமல் இருப்பேன், இவ்வளோ நாள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நம்ம வீட்டு மருமகன்னு ஆயிட்டார் அவர், அவருக்குரிய மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுது. ஸோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாமே அவங்க குமரனோட அம்மா கிட்டேயும் சரி நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி, நாள் தான் சொன்னேன் நான் விஜய் தம்பிக்கிட்ட, மறுநாளே அந்த வீட்டு பத்திரத்தை பசுபதி வந்து என் கையிலே கொடுத்துட்டு போயிட்டான் மதனி அப்படிலாம் சொல்லி அவங்ககிட்டையும் பேசும்போதும், இப்போயும் கங்காக்கு என்ன தோணுது, அப்போ விஜய் பண்ணதுனால தான் இந்த வீடு வந்துச்சுன்னு சொல்லி அம்மா பேசிகிட்டு இருக்கே. ஸோ கூடயே வந்துட்டு என் புருஷனும் தானே இருந்தார், குமரன் வந்து அன்னைக்கு காலையில் என்கிட்ட சொல்லாமல் கூட போனார், அப்போ கூடயே இருந்து அவரும் தானே பார்த்துருக்காரு, நிவனும் தானே இருந்திருக்காரு, எதுக்கு 3 பேரையும் சேர்த்து சொல்லாமல் விஜய்னே இது சொல்லிட்டு இருக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த கோவமும் இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற எபிசோடில் வந்து பார்க்கும்போது
குமரன் கிட்ட வந்துட்டு கங்கா வந்து ஏதோ ஒரு காரசாரமான வாக்குவாதம் நடத்த போகிறாங்க. ஸோ வீட்லேயுமே வந்துட்டு சாரதாவாக இருக்கட்டும், அப்புறம் குமரனாக இருக்கட்டும், எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும் கங்கா வந்துட்டு விஜய் அவமானப்படுத்துகிற மாதிரி, அந்த இடத்துல வந்து விஜய் கண் கலங்குற மாதிரியோ, சோகமாகிற மாதிரியோ, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் வீகா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒரு தருணத்தை மட்டும் அவங்க ஏற்படுத்தாமல் இருந்தாங்கனாலே போதும். ஸோ இதுக்கான அந்த தெளிவு அவங்க மனசு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ஒரு நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.